வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆசிகா. இது நம்ம ஆசிகா கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, நிறைய பேர் வளர்க்குற ஆனால் அறுவடை எப்போன்னு தெரியாத ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம நிலக்கடலை செடி. நம்ம கார்டனில் இருக்கிற இந்த நிலக்கடலை செடி எவ்வளவு சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதை எப்படி வளர்க்கணும், இதுக்கு என்ன ரகசிய உரம் கொடுக்கணும், இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நண்பர்களே, கடலை செடிக்கு மண் ரொம்ப முக்கியம். மண் நல்லா பொலன்னு இருந்தால் தான் விழுதுகள் இறங்கி அடியில் கடலை நிறையா பிடிக்கும். செடியில் மஞ்சள் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் போது நம்ம செடிக்கு அடியில் கொஞ்சம் மண்ணை அணைச்சி விடணும். இதை செஞ்சாலே போதும், உங்களுக்கு ஒரு தொட்டியில் இருந்து 1 கிலோ வரைக்கும் கடலை கிடைக்கும். இப்போது இந்த செடியை பாருங்கள், இலைகள் எல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாரான கடலை செடி. எவ்வளவு அழகாக கொத்து கொத்தாக நிலக்கடலை இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம கையிலேயே வளர்த்து இப்படி பறிக்கும்போது வர சந்தோஷமே தனிதாங்க. இந்த நிலக்கடலை என்று சொல்லக்கூடிய இந்த வேர்க்கடலை செடி பார்த்திங்கன்னா, அது இந்த மஞ்சள் கலர் பூக்கள் பூத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு டைம் களை வெட்டினாலே போதுங்க, அடியில் கொத்து கொத்தாக நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை வந்துடுங்க. இந்த நிலக்கடலை செடி வளர்ப்பதுக்கு பார்த்திங்கன்னா, மண் தனியாக பொலன்னு இருந்தாலே போதும், கொத்து கொத்தாக நிலக்கடலை காய்ச்சிருங்க. இந்த நிலக்கடலை செடி வளர்ப்பதுக்கு இதில் நிறையாவே டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. இந்த கடலை செடி வளர்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆசிகா கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் நிலக்கடலை வளர்க்குறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.